வாழ்வை கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். 5 காரியங்களை சொன்னேன். 1, கர்த்தர் உங்க மேல பிரியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்போதும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தான் இருக்கும். பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், நிந்த இருக்கும், அவமானம் இருக்கும். ஆனா இறுதி ரிசல்ட்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. காரணம், கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை விசாலத்துல வைத்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நன்மைகளாய் கொடுத்து உங்களை திருப்தியாக்குவார். காரணம், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்வின் மேல் அவர் அக்கறை உள்ளவராக இருந்து நல்வழிப்படுத்தி அவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஏனென்றால் நல்லவனுடைய வாழ்க்கை வழிகள் எல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். அடுத்ததாக, உங்கள் உத்தம குணத்தில் பிரியமாய் இருந்து உங்கள் வாழ்வையும் ஆசீர்வதித்து உங்கள் மூலம் அநேகருடைய வாழ்வை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக, ஆண்டவருடைய சித்தம் கர்த்தருக்கு பிரியமானவன் மேல் வருகிறது. இன்று உங்கள் மேல் அந்த சிலுவை வருகிறது. இதை சுமர்ந்து நடங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பீங்க.